கெமிக்கல் ப்ராடக்ட்டோ ஹெர்பல் ப்ராடக்ட்டோ இப்போக்கி என்னால் வாங்க முடியல, வாங்க டைம் இல்லை, இல்லைனா என்னால் இப்போக்கி அதை யூஸ் பண்ணுற நிலமையில நான் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வெரி சிம்பிள். அதெல்லாம் விட பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குறது என்ன அப்படின்னா இந்த அரிசி கழுவுன தண்ணி தாங்க. டெய்லி நம்ம வீட்டில் இதை சாதம் சமைப்போம். அப்போக்கி கழுவி தானே போடுவோம். அந்த கழுவுற தண்ணியை தண்ணியை லைட்டாக கழுவி கீழே ஊற்றிட்டு 2வது கழுவுற தண்ணியை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கும்பொழுது நமக்கு அதில் இருக்கிற அந்த சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியில் வடிஞ்சு வரும். அதாவது மொத்த சாப்பாடு சத்து கிடையாது, நமக்கு தேவையான அந்த முகத்தை கழுவுறதுக்கு தேவையான தண்ணி சத்து அதில் இருக்குது. B12ன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இதை டெய்லி யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா டெய்லி நம்ம போய் கடைக்கு போய் வாங்க போதில்லை. டெய்லி கழுவுற தண்ணியை நம்ம மூஞ்ச கழுவுறோம். அந்த காலத்தில் அரிக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல கூட இந்த ரைஸ் வாட்டராக கழுவ சொல்கிறாங்க. அது மாதிரி கழுவுனாக்கா அந்த அரிப்புமே செட்டில் ஆயிடுதுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்கலாம். அதில் இருக்கிற சத்துக்கள் நிறைய இருந்தனால தான் அன்றைக்கி தலைக்கு குளிக்கிறப்ப கூட வடித்த கஞ்சியெல்லாம் தேய்ச்சி குளிச்சிருக்காங்க. மறந்துட்டோமா நம்மலாம்? சோறு வடித்த கஞ்சியில் தான் சீயக்காய் தூளை போட்டு கரைச்சி நம்ம தேய்ச்சி குளிச்சிருக்கோம். அது முடி பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். குளிச்சதுன்னு கண்டிஷ்னராக அது ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போ கூட நிறைய பேர் கண்டிஷ்னரும் தனியாக வாங்குறாங்க. கெமிக்கல் அப்படி தேவையே இல்லை. இயற்கையாகவே நமக்கு கண்டிஷ்னர்னுங்கிறது கிடச்சிருக்குங்க. வீடியோ பார்த்துட்டே அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.